வணக்கம். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அருகில் ஆதி என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கிறது. பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறி இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய மட்டுமல்லாது கண்டனத்திற்குரியது. சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என வழக்கம் போல பொய்யான அறிக்கைகளை படித்துவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். பேருந்து நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலைக்களமாகவும் ரவுடிகளின் தலைமையிடமாகவும் தமிழகம் மாறி வருவதை அறியாமல் சிலம்பம் சுற்றுவதை, விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு பொம்மை முதலமைச்சரை பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு. தமிழக காவல்துறைக்கென நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க வக்கற்ற பொம்மை முதல்வராலும் தலைமை இல்லாமல் சரியானபடி செயல்படாத காவல்துறையாலும் தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன துயரங்களை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்ற அச்சம் மக்களிடையே உருவாகி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பொம்மை முதலமைச்சரின் கீழ் இயங்கும் விளம்பர அரசையும் காவல்துறையும் இனியும் நம்பி எந்தவித பயமும் இல்லை என்பதால் பொதுமக்களை அவரவர் உயிரை பாதுகாப்பார்கள், அவரவர்களை உறுதி செய்ய வேண்டுகொள்ளும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 3 மாதங்களில் இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் முடிவு எட்டப்படும் எனவும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தற்பொழுது ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து இந்த அறிக்கையினை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்.